ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். பார்த்தீங்கன்னா இது 2025 புல்லு நம்ம ஏரியாவில் இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தாங்க. வண்டியை போய் நேரில் விசிட் பண்ணி பார்த்தோம். வண்டியெல்லாம் தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லா மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. வண்டிக்கு அந்த கேரேஜ் கேபினு எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரேஜிலலாம் எக்ஸ்ட்ரா ஓஸ் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு கவர் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இன்கேஸ் பேக் பக்கெட் ஒர்க் பண்ணுறப்ப ஏதாச்சும் கல் கேரேஜில் அடிச்சுன்னா அந்த ஓஸ் நசுங்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் இவங்க கவர் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் உட்கார்றதுக்கான கேபினும் நல்லா விசாலமாக அகலமாக இருக்குது. சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கார் சீட் மாதிரியும் நல்லா குஷன்ஸாக வச்சுருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் வரையும் இருக்குது சீட்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இவங்களாச்சும் ஜேசிபியோட கொஞ்சம் ஏசி கேபினை ஸ்டாண்டர்டாக ஜேசிபிக்கு ஏசி வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க புல்லாச்சும் இதை சஜஸ்ட் பண்ணி ஸ்டாண்டர்டாக ஏசி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வண்டி ஓனர் ஒரு வண்டி எடுங்கன்னு சொல்கிறது 25% தான் இந்த வண்டியை போய் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆப்ரேட்டர் தான் பாக்கி 75% இந்த வண்டி எடுங்க, இது லாபம் கொடுக்குன்னு சொல்கிறது அந்த ஆப்ரேட்டர். அதனால் நீங்கள் ஆப்ரேட்டர் மீட்டிங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணி ஆப்ரேட்டர் என்னென்ன குறைகள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் நிறைகளாக மாற்றினீங்க அப்படின்னா இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகும். வண்டியை பற்றி எந்த குறையுமே இல்லை, வண்டியை தாராளமாக எடுக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா 3 to 4 தான் மைலேஜ். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்குமே 3 to 4 தான் போகுதான். பார்க்கலாம், வருங்காலத்தில் ஏதாச்சும் புல் கம்பெனிக்காரங்களாச்சும் ஜேசிபி ஆப்ரேட்டர் மீட்டிங்லாம் வைக்கலாம்.